நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதை விட்டுவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். நாம மாப்பிள்ளை வீட்டுக்காருங்க, நாம எப்படி அவங்க வீட்டுக்கு போவோம்? அவங்க கேரள சம்பவித்தை எல்லாம் இங்க காமிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அவங்க என்ன சொன்னாலும் சரி, நிச்சயதார்த்தமும் சரி கல்யாணமும் சரி நம்ம வழக்கப்படிதான் நடக்கணும். இத பாருங்க, ஆளாளுக்கு இங்க ஒண்ணு சொல்லிட்டு இருக்காதீங்க. அப்ப அவங்க வந்து பேச வேண்டியதுதானே? What is wrong with these people? என்ன புதிகிட்டு கெட்டு போச்சா? ஆளுக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நான் பூஜாக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். என்னமோ இப்போதான் முதல் கல்யாணம் பண்ற மாதிரி ஆடம்பரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை இப்படியே விட்டா சரி வராது. இதுக்கு இப்போவே ஒரு முடிவு கட்டணும். எதுக்கு இப்ப தேவையில்லாம போன் பண்ணிட்டு இருக்காரு? ஹலோ, என்ன? எங்க இருக்க? ஏன் பார்க்கணும். எதுக்கு? என்னது இது கேள்வியா கேட்டுட்டு இருக்கேன்? இதான் நீ கொடுக்கிற மரியாதையா? தெரியுதுல, பழகிக்கோங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. நான் உன்னை உடனே பார்க்கணும். நான் பிஸியா இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. போஸ்ட்போன் பண்ணிட்டு உடனே வரேன். இன்னும் half an hourல நான் சொல்ற இடத்துக்கு வா. என்ன ரொம்ப தான் அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வர, அவ்வளவுதான். அதுக்குள்ள என்னமோ தாலி கட்டின பொண்டாட்டி மாதிரி ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்காரு. நான் போக மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா இவங்க வர சொன்னாங்கன்னு என்ன கூப்பிட்டீங்க வந்திருப்பீங்க. நான் என்ன இவங்க வச்ச ஆளா? நீங்க தான் வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட இங்க வந்திருக்க மாட்டோம். எதுக்குமா இவங்க கிட்ட வளவலன்னு பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டை தான் வச்சு பேசணும்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுங்க. ஓ, நாங்க என்ன வீடு இல்லாம பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம்? ஆமா, அப்படிதான் இருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழலனா நாம என்ன மனுஷ ஜென்மங்க? உங்க ஈகோவால என்னத்தை சாதிக்க போறீங்க? அட மத்தவங்களை விடுங்க, பெத்த பிள்ளைகிட்ட கூட இப்படி ஈகோ பாக்குறியே, அதுல என்ன சந்தோஷம் இருக்கு உனக்கு? நானும் சாமி சாரும் இந்த கல்யாணத்துக்காக உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கோம். அதே அளவுக்கு இது நடந்துடக்கூடாதுன்னு ரெண்டு குடும்பத்துல இருந்தும் சரிக்கு சமமா மல்லி கட்டிட்டு இருக்கீங்க. விடுங்க உன்னி சார், இவங்க ஆசைப்படுற மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இத பாருங்க, உங்க பையனை விட்டா என் பொண்ணுக்கு வேற பையனோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. என் பொண்ணு கல்யாணமே வேண்டாம் இருந்தவா. பூஜாவுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. ஒரு அப்பனா என் பொண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். உன்னி சார், ஏன் ஃபீல் பண்றீங்க? எங்க நிலைமையும் அப்படிதான். உங்க பொண்ணை விட்டா என் பையனுக்கும் வேற பொண்ணோட கல்யாணமே நடக்காது. பிரியா பூஜாவை நல்லா பார்த்துப்பாங்கிற ஒரே நம்பிக்கையில தான் என் பையனும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். யார் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சோமோ அவங்க ரெண்டு பேருமே சரின்னு சொல்லிட்டாங்க. அதை நினைச்சு சந்தோஷப்பட வேண்டிய நாம எப்படா இதுல பஞ்சாயத்து பண்ணலாம்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமி சார் சொல்றது கரெக்ட் தான். ஒருவேளை
இந்த கல்யாணத்துக்கு அர்ஜுனும் பிரியாவும் முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருப்போம். அவங்க ஈஸியா ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால அதோட மதிப்பு நமக்கு தெரியாம போயிடுச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த விடுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, என் வீட்டுக்கார மாதிரியே கேணத்தனமா பேசாதீங்க. கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம் யார் சொன்னா? எதையும் முறையா பண்ணணும்னு சொல்றோம், அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றது கரெக்ட் தான் சம்பந்தி. அதான் கரெக்ட்னு புரிஞ்சிடுச்சுல, அப்புறம் என்ன உங்க சம்சாரத்துக்கு புரிய வைங்க. இங்க பாருங்க, நீங்க ஏற்கனவே உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாத்துட்டீங்க. எங்க பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணத்தை நாங்க ஆசைப்படுற மாதிரி நடத்துறதுல என்ன தப்பு? நான் கேக்குறதுல நியாயம் இருக்கா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. இது அநியாயமா இல்ல இருக்கு. நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா மஞ்சு, கொஞ்சம் வாய் மூடுறியா? நாங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ஒத்து வர மாட்டீங்கல்ல? என்ன சார் நீங்க? அவங்க எப்படி ஒத்துப்பாங்க? அவங்களுக்கு எல்லாத்தையும் விட அவங்க ஈகோ தான் சார் பெருசா இருக்கு. இவங்களுக்கே இவ்வளவு இருக்கிற போது நான் மாத்திரம் என்ன சாதாரணமா விட்டுருவேனா? ஒன்னி சார், உங்களுக்கு நான் ஒரு உறுதி தரேன். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கல, இங்க ஒரு கெட்டது நடக்கும். உன்னி சார் பட்னி கடந்துதான் அவர் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காரு. அதேதான் நானும் செய்ய போறேன். சார், என் குடும்பத்திலிருந்து நான் விட்டு கொடுக்கிறேன் சார். அத முடியாதுன்னு யாராவது தடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது சத்தியம். இந்த மனுஷனுக்கு என்னாச்சு? மொட்டை மாடியில வந்து நின்னதுல மூளைகளை குழம்பு போச்சா? அவர் அப்படிதான் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, புரிஞ்சுதா? தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓய், அதுக்காக உன் கால போய் விட சொல்றியா? அம்மே, ரெண்டு பேரும் திட்டம் போட்டு மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்து பிரசங்கம் பண்றாங்க. ஏமாந்துறாதமே. நான் பாத்துக்கிறேன். இத பார், இத கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். நம்ம பிரியா லைஃப் தான் நமக்கு முக்கியம். ஐயோ பாலேட்டா, நீங்களும் புரியாம பேசாதீங்க. அவங்கதான் எது பேசுறாங்க? பிரியாவுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி எங்க அம்மாவை எப்படி எல்லாம் பேசினாங்க அவங்கள. இப்ப கூட அப்படிதானே பேசிட்டு இருக்காங்க. அவங்க வாயை அடைக்கணும், மத்த சொந்தக்காரங்க வாயை அடைக்கணும்னா நாம இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுக்கறதுல தப்பு ஒண்ணும் இல்ல கவிதா. அந்த ஆளு சாப்பிடாம பட்னியா கிடக்குறான்னா கொலா புட்டு கொண்ட கடலையும் பால் பாயசமும் பலாசோலையும் தின்னுட்டு திம்சு கட்ட மாதிரி இருக்கான். வளக்க வளக்க. உங்க அப்பாவுக்கு என்ன வந்துச்சு? மா, அப்பாவுக்கு ஏற்கனவே சுகர் பிபின்னு ஏகப்பட்டது இருக்கு. ஏதாவது ஆகிட போது ஜாக்கிரதை, சொல்லிட்டேன். எதுக்கு இப்படி இவர் ஓவரா பண்ற? எரிச்சலா வருது. நீ பாரு, எல்லாத்தையும் விடு. அந்த லாயர் என்ன சொன்னாரு? பூஜை நம்மளோட வரணும்னா அது பிரியா கையில தான் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாடி. சரி சரி, நாங்க விட்டு கொடுக்கறோம். நாங்களே அவங்க வீட்டுக்கு போய் பேசுறோம். நாங்கெல்லாம் கட்ட புருஷ பேச்ச தட்டாம நடக்கிற ஃபேமிலி.
5 minutes late. என்ன பஸ் ஸ்டாப்ல இருக்கிற டைம் கீப்பர் மாதிரி சொல்றீங்க? ஆமா, இங்க எதுக்கு வந்திருக்கோம்? யார பார்க்கணும்? அட்வொகேட்டை பார்க்கணும். இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ளவே வா. சரி சரி, பூஜா கேஸ் விஷயமாவா? இல்ல, நம்ம மேரேஜ் விஷயமா. அதான் வீட்ல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களே. என்ன ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க? ஆளுக்கு ஒண்ணு சொல்லி சண்டை போட தயாராயிட்டு இருக்காங்க. இத பாரு பிரியா, இந்த கல்யாணத்தை நம்ம பூஜாக்காக தான் பண்றோம். am I right? You're right. இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரமா நடக்கணும் அவ்வளவு சீக்கிரமா நடக்கணும். am I right? Right. எங்க வீட்ல பெரிய ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்க சொல்ற மாதிரி மண்டபம் பிடிச்சி ஊரை கூட்டி இந்த கல்யாணம் பண்றோம்னு சொல்லி நம்ம 2 பேரோட குடும்பமும் அடிச்சுக்கிட்டு நிக்கணுமா? நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். எங்க அம்மா என்னோட கல்யாணத்தை ஊரே பாக்குற அளவுக்கு கிராண்டியரா பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி மாப்பிள்ளைக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. எனக்கும் தான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையோட கல்யாண ஊர்வலம் போகணும்னு யார்தான் ஆசைப்படுவாங்க? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சிம்பிளா இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம். எதிரியா இருந்தாலும் இந்த விஷயத்திலாவது ஒன்னா யோசிக்கிறோம். எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் முடிஞ்சா சரிதான். சரி சரி, பேச்ச குறைச்சிட்டு வா. எனக்கு 5 மணிக்கு கிளினிக் போகணும். நான் மட்டும் இங்க நின்னு முறவாசல் பண்ணிட்டா வர போறேன். வா. வீடெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இந்தாங்க. இந்தா. வாவ், ஃபில்டர் காஃபி. அக்கா ஸ்மெல் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாரு. கசப்பா இருக்கும். நாங்க டீ தான் குடிப்போம். இஞ்சி போட்ட டீ. சுகன்யா, இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் காபி குடிக்கலாம்ல? 2 பேரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அவங்க சைடு ஓகே. நாம தான் மத்த ஏற்பாடுகளை பத்தி பேசணும். இத பாருங்க, நாங்க எங்க பிரியாமோட கல்யாணம் எங்க சாஸ்திர சம்பிரதாயப்படிதான் நடத்தும். நாங்க மட்டும் என்ன நிலாவுல வச்சா தாலி கட்டணும்னு சொல்ல போறோம்? சுகன்யா சுமாரு. பா, அர்ஜுனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அர்ஜுனுக்கு சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். சாஸ்திர சம்பிரதாயப்படி பண்றதுக்கு இது ஒண்ணு அவனுக்கு முதல் கல்யாணம் இல்ல. உங்க அர்ஜுனுக்கு இது 2வது கல்யாணம். ஆனா எந்த மோளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம். எடுத்தோம் கவுத்தோம் எல்லாம் பண்ண முடியாது. எங்க கெஸ்ட் எல்லாம் பாலக்காடு, கோழிக்கோடு, திருவனந்தபுரம், கொச்சி இப்படி எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க. All are generous. பனாரஸா? எத்தனை பேரு? எல்லாரும் தான். அத்தனை பேருக்கும் பனாரஸ் புடவை எடுக்க எங்களால முடியாதும்மா. நாங்க பொண்ணுக்கு மட்டும் தான் எடுப்போம், அதுவும் காஞ்சிபுரம் தான். அது பனாரஸ் இல்ல, ஜெனரஸ் ஜெனரஸ். அப்படின்னா அவங்கள ரொம்ப பெரிய ஆளுங்களா? எங்களுக்கும் தான் அமெரிக்கால இருந்து, லண்டன்ல இருந்து, ஜப்பான்ல இருந்தெல்லாம் சொந்தக்காரங்க வருவாங்க. கல்யாணம்னா சொந்தக்காரங்களா வரதான் செய்வாங்க. அது விடுமா? அதானே, செவ்வாய் கிரகத்துல இருந்து கூட வரட்டும். அவங்க பொண்ணுக்கு அவங்க ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண போறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கெல்லாம் எந்த காலத்துல இருக்கீங்க? நாங்க எதுக்கு தனியா செலவு பண்ணணும்? எங்க வழக்கப்படி கல்யாண செலவு எவ்வளவு ஆனாலும் சரி, அத 2 குடும்பமும் ஷேர் பண்ணிக்கணும். 50-50. காவி மோளே,
இவங்க கிட்ட போய் காலத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. இவங்க எல்லாம் வெரி ஓல்டு பஞ்சாங்கம். எஜுகேட்டடா இருந்தா தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன் இல்லாதவங்களுக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரிய போகுது? ஏன் உங்களுக்கு தான் ரொம்ப தெரியுமோ? பெத்த பொண்ணுக்கு செலவு பண்ண இவ்ளோ யோசிக்கிறீங்க. சரியான கஞ்ச பிஸ்காரி. ஓ, நீங்க தான் தாராளமானவங்களாச்சே. அப்ப பாதி செலவு நீங்க ஏத்துக்க வேண்டியதானே? இங்க பாரு, அது இதுன்னு பேசி கல்யாண செலவை என் தலையில கட்டலான்னு பாக்காத. நான் உன்ன இழிச்சவாய் கிடையாது. என் பொண்ணு கல்யாணத்தை நான் ஒரு திருவிழா மாதிரி நடத்தினேன். கேட்டு பாரு. இந்த பாரு, உங்களால முடியலன்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் பணமுடையா இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டிருந்தேன். பாதி என்ன பாதி மொத்த செலவையும் பண்ணி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவேன். இப்ப எதுக்கு சண்டைக்கு வர மாதிரி எந்திரிச்சு நிக்கிறேன்? சுகன்யா, நீ பேசாம இரு. சாரி சம்பந்தி, நீங்க உட்காருங்க. தானோ உட்காரு. உட்காருமா. உட்காரு சொல்றேன்ல. சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இது உங்க வீட்டு கல்யாணம் மாத்திரம் இல்ல, எங்க வீட்டு கல்யாணமும் தான். ஒரே ஃபேமிலி மாத்திரம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சார், செலவு பத்தி பிரச்சனையே இல்ல. இது என் பொண்ணோட கல்யாணம். யாருக்கும் எந்த குறையும் இருக்க கூடாது. எங்களுக்கும் திருப்தியா இருக்கணும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் சார். இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நாம பெருசு பண்ண வேணாம். கல்யாணம் நடக்க போறதுன்னு தெரிஞ்சாலே சண்டை போடுறதுக்குனே ஒருத்தி ரெடியா இருக்கா. வந்தனாவத்தான் சொல்றேன். அவளுக்கு மாத்திரம் இது தெரிஞ்சா என்ன ஆகும்? அத புரிஞ்சுக்காம கரைச்சல் பண்ணிட்டு இருக்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியது வந்தனாவுக்கு இந்த விஷயத்தை தெரியாம பாத்துக்க வேண்டியதுதான். கவி, பாலா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? உண்மையாட்டா பெட்ரோலுக்கு அவங்க சைடுல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒன்னு சோதிக்கனே. எதுக்கு பெட்ரோல் ஊத்தணும்? இல்ல தானா, நிச்சயதார்த்தத்துக்கு தான். நிச்சயதார்த்தத்துக்கு தான் எதுக்கு பெட்ரோல் ஊத்தணும்? பெட்ரோமாசா? அது 5-6 கூட சொல்லிக்கலாம். சும்மா பெட்ரோல்னா நிச்சயதார்த்தம்னு அர்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம் புக் பண்ணோம் அதானே? புரிஞ்சிடுச்சு. அதென்ன, அதே ஹாலியே கல்யாணத்தையும் வச்சிடலாம். ஐய, அங்க எப்படி கல்யாணத்தை வைக்க முடியும்? 30 கடா வெட்டுறதுக்கு அங்க இடம் இருக்குமா? ஐயோ, இது பாருங்க, கல்யாணத்துல பியூர் வெஜிடேரியன் மட்டும்தான். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. எங்க ஆளுங்க வந்து காரி மூஞ்சில தூணு துப்பிட்டு போயிடுவாங்க. 30-40 கடாய வெட்டி இலை போட்டு, ஒரு பக்கம் தலைக்கறி, இந்த பக்கம் ரத்த பொரியல், அந்த பக்கம் போட்டி, அப்படியே ஈரல் வறுவல், குடல் குழம்பு, கோலா உருண்டை, மூளை வறுவல். நீங்க சொல்றது கேக்குறப்போ எங்களுக்கு கொமட்டிட்டு வாந்தி வருது. நாங்கெல்லாம் ஐயர் வீட்டுக்காரங்க, இதுக்கெல்லாம் நான் ஒரு நாள் அலோட் செய்ய இல்ல. நீங்க அங்க வந்து ஹலோ சொல்லலனாலும் எங்க சொந்தக்காரங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, கறி மீனுங்கிற பேச்சே கல்யாணம் வரைக்கும் எடுக்க கூடாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏங்க, இதெல்லாம் முன்னாடியே விசாரிச்சுட்டு வர மாட்டீங்களா? ஏன், உனக்கு தெரியாதா? ஏன் நான் மட்டும் தினம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன்? டெய்லி இல்லைனாலும் உனக்கு தான் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் நின்னு போயிடும், ஃபிக்ஸ் ஆகும் நின்னு போயிடும். அதனால உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைச்சேன். கறி மீனுங்கிற பேச்சே கல்யாணம் வரைக்கும் எடுக்க கூடாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன இது காட்டு மிராண்டித்தனமா இருக்கே? விட்டா நரமாம்சமே சாப்பிடுவாங்க போல இருக்கு. உன்னியட்டா பாத்தீங்களா, நம்ம சொந்தக்காரங்களை காட்டு மிராண்டின்னு சொல்லிட்டு நாரத முனின்னு வேற சொல்றா. நீங்க டப்பியா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தானோ அமைதியாரு. இவங்க பேசுறதுக்கெல்லாம் ஆமாம் ஜாமீன் போடுறதுக்கு நாங்க இங்க வந்தோம். எல்லாத்தையும் அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த அம்மா சொல்றத பார்த்தா பந்தியில கொண்ட கடலையும் கொலா பொட்டையும் வச்சுட்டு பாயசத்துக்கு பதிலா பலாசோலையை குடுக்கும் போல இருக்கு. இதான் நீங்க கல்யாணம் பண்ற லட்சணம் போல இருக்கு. இதுக்கு ஒரு மீட்டிங். ஏங்க, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நாங்க தான் சாப்பிட மாட்டோம்னு சொல்றோம்ல. நீங்க சாப்பிட வேண்டாம். உங்களுக்கு தயிர் சோறும் ஊறுகாவும் நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். அதுக்காக எங்க பழக்க வழக்கத்தை விட்டு கொடுக்க முடியுமா? உன்னியட்டா கல்யாணத்துல நோ நான்வெஜ் நோ ட்ரிங்க்ஸ். அதே ஆத்தா
மாரியாத்தா, எங்க ஆளுங்கெல்லாம் பட்னியாவே சாப்பிடாம போயிடுவாங்க போல இருக்கு. பாருங்க, இந்த கல்யாணம் பண்றதுனால உங்களுக்கு தான் நல்லது. உங்க பேத்தி திரும்பவும் உங்களுக்கு கிடைக்க போறா. என் பேத்தி உன் பொண்ண மட்டும் அம்மான்னு கூப்பிடலன்னா வேற யாரு கூப்பிடுவா? அதனால வாய்க்கு வந்தபடி பேசாத. ஐயோ, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எப்படி பேசுவாங்க? பேசாம இருங்க. அப்படிதான் அமைதியா இருங்க. சொல்றது கேளு. சம்மந்திமா, கொஞ்சம் பேசாம இருங்க. சார், ஒரு பேப்பரும் பேனா எடுத்துருவாங்க சார். இதான் சரி. இது பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுங்க. நாம இப்ப சீட்டு குலுக்கி போட போறோம். சீட்ல யார் பேர் வருதோ அவங்க சம்பிரதாயப்படி தான் கல்யாணம் நடக்க போகுது. தானோ, உனக்கு ஓகேவா? ஓகே. ஓகே. சம்பந்திமா, உங்களுக்கு ஓகேவா? வெரி ஃபைன். ஓகே.